மாவீரன் கராத்தே செல்வின் நாடாரின் 28ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஜேபிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் நாடார் சமுதாய ஒருங்கிணைப்பு பேரவை இணைந்து நடத்தும் மாபெரும் 7ஆம் ஆண்டு மின்னொளி கபடி போட்டி தாராவி கிராஸ் ரோடு சிவராஜ் மைதானத்தில் மார்ச் 22ஆம் தேதி துவங்கியது. முதல் நாள் ஆட்டத்தின் முதல் ஆட்டத்தை சிறப்பு விருந்தினராக வருகை தந்த நாடார் சமுதாய ஒருங்கிணைப்பு பேரவை தலைவர் என் பாக்கியநாதன் நாடார் தேங்காய் உடைத்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மேடை அருகே வைக்கப்பட்டு இருந்த பெருந்தலைவர் கு. காமராஜர், மாவீரன் கராத்தே செல்வின் நாடார், வெங்கடேஷ் பண்ணார் ஆகியோர் திருவுருவ படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் நடராஜன், மனோஜ்குமார், சுப்ரீம் ஜே ஆல்பர்ட், குமரேசன், டாக்டர் ஆம்ஸ்ட்ராங், பாஜக பிரமுகர் ஸ்ரீனிவாசன், முன்னாள் மாநகராட்சி ஆசிரியர் KS மணி, ராஜேஷ், ரூபன், பாலா, மதி, சுப்பையா, சேகர், MA ஜஸ்டின், கலிகை A செல்வன், ரஞ்சன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலஞ்சர் பாய்ஸ் B மற்றும் கபடி லவர்ஸ் அணிகள் இடையே நடைபெற்ற ஆட்டத்தில் கபடி லவர்ஸ் அணி வெற்றி வாகை சூடியது. ஆட்டத்தின் முதல் புள்ளி பெற்ற வீரர் பரத் மற்றும் முதல் கேட்ச் பிடித்த ராஜேஷ் ஆகியோருக்கு ராஜன் ரொக்க பரிசு வழங்கினார். இரண்டாவது ஆட்டத்தை ஜோன்ஸ் நாடார் டாஸ் போட்டு துவக்கி வைத்தார். KRT அணி மற்றும் மல்லாட் 7 KC அணிகள் இடையே நடைபெற்ற பல பரீட்சையில் KRT அணி வெற்றி பெற்றது. மூன்றாவது ஆட்டத்தை கண்ணன், சுரேஷ், ஆனந்த்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். சித்லாதேவி மற்றும் சேலஞ்சர் பாய்ஸ் A அணிகள் இடையே நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் சேலஞ்சர் பாய்ஸ் A அணி வெற்றி பெற்றது. நான்காவது ஆட்டத்தை ஜெயராஜ் நாடார், கண்ணன் நாடார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். சிவாஜி P மற்றும் VIP டோர்வாடா அணிகள் இடையே நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் VIP டோர்வாடா அணி வெற்றி பெற்றது. ஐந்தாவது ஆட்டத்தை மும்பை தமிழ் கபடி சங்க தலைவர் ராஜாமணி, இந்திய நாடார் பேரவை மகாராஷ்டிரா மாநில நிர்வாகிகள் யோவான், ராஜன், நாராயண பெருமாள் ஆகியோர் துவக்கி வைத்தனர். நியூ பேர்ட்ஸ் மற்றும் JPR P அணிகள் இடையே நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் JPR P அணி வெற்றி பெற்றது. ஆறாவது ஆட்டத்தை ஈராச்சி குருசாமி, குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். நியூ பேர்ட்ஸ் A மற்றும் திருவள்ளுவர் அணிகள் இடையே நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் நியூ பேர்ட்ஸ் A அணி வெற்றி பெற்றது. VIP டோர்வாடா மற்றும் கபடி லவர்ஸ் இடையே நடைபெற்ற 7வது ஆட்டத்தில் இரு அணிகளும் சம புள்ளிகள் பெற்றதைத் தொடர்ந்து கூடுதல் நேரம் வழங்கப்பட்டது. இதில் கபடி லவர்ஸ் அணி வெற்றி பெற்றது. 8வது ஆட்டம் பிளாக் ஸ்டார் மற்றும் TN பிரதர்ஸ் இடையே நடைபெற்ற நிலையில் பிளாக் ஸ்டார் அணி வெற்றி பெற்றது. கபடி போட்டியை ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். கபடி போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர், சிறப்பு அழைப்பாளர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். கபடி போட்டி ஏற்பாடுகளை JPR ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் அந்தோணி, நாடார் சமுதாய ஒருங்கிணைப்பு பேரவை நிர்வாகி S விவேகானந்த ராஜா ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.